ஃபைன். ஹவு ஐ மேட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி இன் அ மந்த் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ பேசிக்கான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை பார்க்குற இப்போ நீ பார்க்கும்போது உனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குல்ல, இந்த வீடியோ முடியும் போது உன்னோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறதே மாறி உன்னோட மைண்ட் செட்டே வேற மாதிரி யோசிக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் 100% கேரண்டி தரேன், ப்ராமிஸா. ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. ஸோ ஜனவரி 2026, அதாவது ஆல்மோஸ்ட் 20 நாள் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கா லைஃப் எல்லாம்? நல்லா போகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ அதுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிக்கலாம். ஓகே, என்னன்னா ஹவு ஐ மேட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி அப்படின்றத அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட 2026 கோல் என்ன? நிறைய பயங்கர கம்பேக் கொடுக்கணும், பயங்கரமாக நம்ம வருஷம் தான்டா இது 2026 நம்ம வருஷம் தான் அப்படிங்கிற தாட் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏதோ கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் நம்ம டீல்ல விட்டுடலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எத்தனை நாள் போனாலும் சரி, இந்த வருஷம் நவம்பரே வந்தாலும் சரி, அந்த அந்த வெறி அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கணும். புரியுதா? அப்படி ஒருவேளை வெறி இல்லை அப்படின்னா, இப்ப சொல்றேன், ஏன் வெறி இல்லை, எதுக்காக வெறி இல்லை, நான் எதுக்காக ஓடணும் அப்படின்னா, உனக்கு ஒரு கோல் இல்லை. அந்த வாட் இல்லைன்னா ஒய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நீ ஆன்சர் பண்ணிட்ட. எதுக்காக ஓடணும், ஒய் அப்படின்ற கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணிட்ட அப்படின்னா, ஹவு எப்படி நீ போற அப்படின்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். ஸோ ஒய், எதுக்கு நீ உன் கோல் அச்சீவ் பண்ணும்? என்ன கோல்ஸ்? உன்னோட கோலே முதல்ல என்ன? நமக்கு கோல் தெரியாது. ஸோ நம்மளோட மெயின் கோல் என்ன? மணி. எகெயின் என்னோட ஃபேவரட்டான டாபிக் பத்தி பேசுறேன், மணி. மணி தான் நம்மளோட அல்டிமேட்டான கோல். நம்ம எதுக்கு முதல்ல உருப்படணும்னு நினைக்கிறோம்? நமக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், உன் லைஃப்ல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்றதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னது? மணி மட்டும்தான். நீ நினைக்கிறியா மணியால எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது, மணி இஸ் நாட் எவ்ரி திங் அப்படின்னா? மணி இஸ் நாட் எவ்ரி திங், பட் எவ்ரி திங் நீட்ஸ் மணி அப்படின்றது உனக்கே தெரியும். மணி தான் மொத்த அல்டிமேட்டான பவர் அப்படிங்கிறது என்னது? மணி. பிகாஸ் சரி, ஓகே, இப்போ நம்ம ஒரு என்ன சொல்லலாம், உனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது சால்வ் பண்றதுக்கு என்ன தேவை? மணி மட்டும்தான் தேவை. இந்த ஒரே ஒரு லைஃப் தான் பயங்கரமா நம்ம வாழணும் அப்படின்னா வாட் யூ நீட்? மணி தான். பயங்கர சந்தோஷமா வாழணும். இதுல சில கிறுக்குத்தனமான ஆளுங்க பேசுவாங்க, ஒரு குடிசையில இருந்தா கூட நான் ரொம்ப ஹாப்பியா தான் வாழுவேன் அப்படின்னா, ஒரு பயங்கரமான லைஃப் தான் இருக்கு. ஓகேவா? உனக்கு நிறைய காசு வச்சு நீ அதுல செம்மையா வாழ போற அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா, அது வேண்டாம்னு சொல்லிட்டு நீ உதறி தள்ளி குடிசையில வாழ்றேன்னு சொல்லுவியா? அஃப்கோர்ஸ் கிடையாது. உன்னோட சோம்பேறித்தனத்துக்காக நீ சொல்றதுதான், குடிசையில இருந்தா கூட நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பேன். பீஸ் தான் முக்கியம். நிம்மதி என்ன? பணம் இருந்தாலும் நிம்மதி இருக்கும். இப்போ நிம்மதி இல்லாம தான் இருப்பீங்க. பணம் அவ்வளவு இல்லைன்னாலுமே, பணம் இல்லைன்ற நிம்மதி இல்ல. பணம் வந்துச்சுன்னா பணத்தோட கஷ்டப்படு, வேற என்ன, வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு மணியை பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு பிடிக்கும். வை? பிகாஸ் மணினா மணி மணி மணி. என்னக்கா நீங்க ரொம்ப மணி மைண்டடா இருக்கீங்க, மணினா அவ்வளவு ஆசையா அப்படின்னா, மணி இல்லாம இங்க எதுவுமே இல்லை அப்படின்றதான் நான் சொல்லுவேன். இது உனக்குமே தெரியும், மணி இல்லாம எதுவுமே கிடையாது. மணி இஸ் பவர் அண்ட் பவர் இஸ் எவ்ரி திங். உனக்கு ஒரு பயங்கரமான பவர் கிடைக்குது. இப்போ ஒரு பிச்சைக்காரங்களே எடுத்துக்கோங்களேன், அவங்கள நீ பயங்கரமா ரெடி பண்ணி அவருக்கே பல கோடி ரூபாய் பணம் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நீங்க அவரை பயங்கரமா ரெடி பண்ணி விடுற அப்படின்னா அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட் வரும், தெரியுமா? அது எப்படி? பணம் கொடுக்காத பவர் வேற எதுவுமே கிடையாது. பயங்கரமான ஒரு பவரை எது தரும்? மணி மட்டும்தான் தரும். இப்போ ஒரே ஒரு விஷயம், நான் ஆக்சுவலி இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஐ வாஸ் ஆக்சுவலி சோ கிளியர், பயங்கர கிளியரா இருக்கு மைண்ட். என்னன்னா, இப்போ மணி மேக் பண்றதுக்கு நிறைய பேர் வழி தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னன்னா, நான் மணி மேக் பண்ணுன்றதுதான் என்னோட கோலு. நம்மளோட கோல் இப்ப என்ன? மணி மேக் பண்றது. புரியுதா? நிறைய சம்பாதிக்கணும், இருக்கிற ஒரு லைஃப பயங்கர மாசா வாழணும், அதுதான் நம்மளோட கோல். சரி, அப்ப நம்ம என்ன பண்றது? பயங்கர மாசா வாழணும் அப்படின்னா நமக்கு எந்த வழியா நான் சம்பாதிக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ ரொனால்டோவும் இருக்காரு, எலான் மஸ்கும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்தோட வெல்த்தியான ஸ்டேட்டஸ்க்கு அவங்க என்னென்ன பண்றாங்க? இவரு வேற கம்ப்ளீட்டா வேற பெர்ஸ்பெக்டிவ்ல சம்பாதிக்கிறாரு, இவர் அப்படியே வேற மாதிரி சம்பாதிக்கிறாரு. எல்லாரும் ஒரே இதுல போய் ஒரு இதுல நீ தோத்துட்டு இருக்க அப்படின்னா அது உன்னோடது கிடையாது. ஏதோ ஒண்ணு எல்லாரும் பண்றாங்க, நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி நீ பண்ணி லாஸ் ஆகுற அப்படின்னா அது உன்னோட வெல்த்தியஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூலியமா வெல்த்தி ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். உனக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதை வச்சுதான் என்னால வெல்த்தியா பயங்கரமா மாற முடியுமே தவிர, எல்லாரும் போற வழியில போயிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னால வெல்த்தியஸ்ட் பர்சனா
மாற முடியாது. மணி ஏர்ன் பண்றது கஷ்டமா அப்படின்னு பார்த்தா அந்த சோர்ஸை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட நீ அப்படின்னா அதுக்கப்புறம் சுத்தமா கஷ்டமே கிடையாது. இப்ப நான் உனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், என்னைக்குமே மறந்துடாத. உன்னோட காம்படிஷன் அப்படிங்கறது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்கோர்ஸ் நம்ம தான் நமக்கு காம்படிஷன், இட்ஸ் யூ விசஸ் யூ அப்படின்னு தான் நம்ம எப்பவுமே சொல்லணும். பட் அதையும் தாண்டி ஒரு பாயிண்ட் சொல்றேன், உன்னோட காம்படிஷன் அப்படிங்கிறது இங்க ரொம்ப கம்மியான லெவல், வேற யாருமே கிடையாது. சீரியஸா சொல்ல போனா ஈஸியா இப்படி ஜெயிச்சுட்டு போயிடலாம் நீ. ஏன்னா இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி மால் போயிருந்தேன். என்னாச்சுன்னா அங்க போய் நான் முன்னாடி எல்லாம் பயங்கரமான அப்சர்வன்ட் பர்சன் கிடையாது. சுத்தி நான் நடக்கிறது என்னன்னு பார்க்க மாட்டேன். நான் போற வழி என்ன வர வழி என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பயங்கர அப்சர்வன்ட் பர்சனா மாறி இருக்கேன். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது நான் தனியா தான் போவேன், தனியா தான் வருவேன். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா, முக்காவாசியான பீப்புள் வந்து எதுல பயங்கர அப்படியே இதா போயிருக்காங்க, அதாவது அவங்க மூளையெல்லாம் மழுங்கி போய் ஒரு இதுல விழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எய்தர் போன் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப். ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்களோட ஜாலியா ஊர் சுத்துவாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த டோபமைன்குள்ள விழுந்துட்டாங்க. புரியுதா? ஒரு கேர்ள்னா ஒரு பாய், ஒரு பாய்னா ஒரு கேர்ள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா இதுக்குதான் நான் சொல்றேன், நெவர் சேஸ் பீப்புள். நீ பீப்புளை சேஸ் பண்ற, உன்னை பயங்கரமான லைஃப மாத்த வேண்டிய டைம்ல வந்து நீ பீப்புளை சேஸ் பண்ணி ஓடும்போது என்ன ஆகும்? கடைசியில பீப்புளும் இருக்க மாட்டாங்க, உன்கிட்ட மணியும் இருக்காது. உனக்காக நீ ஓடணும். யூ ஆல்வேஸ் ப்ரையாரிட்டைஸ் யோர் செல்ஃப். இந்த மாதிரி நம்ம பயங்கரமா வெறி கொண்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, பட் தட்ஸ் ஃபைன். இதான் நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் தான். காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் தான். ஏன் அப்படின்னா எல்லாருமே அவங்களோட இதுல வந்து செட்டில் ஆகி எனக்கு இது போதும், நான் இப்ப ஜாலியா இருக்கேன், இப்போ நான் ஜாலியா இருக்கேன், அதுலதான் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ நான் இன்னொன்னு சொன்னேன் இல்லையா, என்னது, இந்த மாதிரி உன்னோட காம்படிஷன்லாம் ரொம்ப கம்மி அப்படின்றது. நீ உன்னை சுத்தி பாக்குற யாருமே உன்னோட காம்படிஷன் கிடையாது. ஏன்னா உன்னோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் வீட்டுல உட்காந்து அவங்களோட லைஃப்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்சோ அவங்களும் காம்படிட்டர்ஸ் கிடையாது, உனக்கு நீ மட்டும் தான் காம்படிட்டர். பட் ஆனா இந்த டாப் 1% அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 1%ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கே நேரம் பத்தாது. அண்ட் ஆல்சோ அந்த பயங்கரமான ஹார்ட் ஒர்க்ல மண்டை குடைச்சல், அதுலதான் மண்டை குடைச்சலா இருக்குமே தவிர இதுக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு டைமும் இருக்காது. அதனால அப்படி சொல்றேன். சோ சில பேர் வந்து தனியா உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்காங்க, சில பேர் அந்த டோபமைன்ல விழுந்து எய்தர் கேர்ள் வித் பாய், பாய் வித் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது உன்னோட லைஃபை நீ செட்டில் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு ஈஸியான விஷயம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற அப்படின்னாலே நீ வந்து எல்லார விடவும் கொஞ்சம் ஹைலைட்டா தான் தெரியுதுன்னு அர்த்தம். ஸோ எப்படி மணி மேக் பண்றது? தயவு செஞ்சு மணி மேக் பண்றது, மணி தான் உனக்கு தேவை, பணம் தான் இங்க எல்லாமே அப்படிங்கறத மண்டையில ஏத்திக்க. மணி வில் கிவ் யூ பவர், மணி வில் கிவ் யூ கான்பிடன்ஸ். சத்தியமா சொல்றேன், மணி வில் கிவ் யூ எவ்ரிதிங். நினைச்சிட்டு இருக்க மணி எல்லாம் வந்தா என்ன பண்ற, எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் மணி மட்டும்தான். இப்போ வந்து உனக்கு நல்லா பசிக்குது, ஏதாவது ஒண்ணு ஆர்டர் போட்டு சாப்பிடணும்னா காசு பாக்குறியா? நல்லா ஆர்டர் போட்டு சாப்பிடணும் அப்படின்னா சந்தோஷமா இருப்ப. நல்லா சாப்பிட்டீங்கன்னா நீ சந்தோஷமா இருப்ப. நல்லா ட்ரெஸ் பண்ணா நீ சந்தோஷமா இருப்ப. நல்ல பெரிய வீட்டுல, பயங்கரமான வீட்டுல, நல்ல ஹோட்டல்ஸ்ல, 5 ஸ்டார் ஹோட்டல், இந்த 10 ஸ்டார் ஹோட்டல் இருக்கான்னு எனக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் நீ இருக்க அப்படின்னா என்ன சந்தோஷமா தானே இருப்ப. பயங்கரமான லக்ஸூரியஸ் காரு, பிராண்டட் வாட்ச், பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ற அந்த ஒரு இதுக்குள்ள நீ போயிட்டேன்னு வையேன், there is no coming back. அப்படியே ஒரு மாதிரி அதுல ஒரு லெவல் ஆஃப் டோபமைன், உன்னோட டோபமைன் ஹிட் அப்படிங்கிறத வேற மாதிரி மாத்து. போன் பாக்குறதுலயோ, ஸ்வீட் சாப்பிடுறதுலயோ, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதுலயோ அதெல்லாம் டோபமைன் வச்சுக்காத. உன்னோட டோபமைன் ஹிட் அப்படிங்கிறது அதுக்கே நீ பயங்கர ஹார்ட் ஒர்க் போடணும், அந்த மாதிரி வச்சுக்கோ. ஆல்வேஸ் ஏதோ சொல்லுவாங்க வந்து, உன்னோட ட்ரீமுக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணல அப்படின்னா உன்னோட ட்ரீமையே நீ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க எல்லாருமே அவங்களோட ட்ரீமை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன ஹார்ட் ஒர்க் போடுறதுல என்ன கஷ்டம்? ட்ரீம் வந்து யாரால வேணா பண்ண முடியும், ஆனா கோல் அதை அச்சீவ் பண்றதுக்கு உனக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. அந்த காஸ்ட் என்ன? உன்னோட வேர்வை, உன்னோட உழைப்பு, உன்னோட நேரம், உன்னோட நிம்மதி, எல்லாமே நீ கொடுக்கணும். உன்னை பத்தி மட்டும்தான் நீ யோசிச்சுட்டு இருப்ப, உனக்கு தேவையானதை மட்டும் தான் நீ யோசிச்சுட்டு இருப்ப. தயவு செஞ்சு உன்னை பத்தி யோசி. உன்னோட மைண்ட மணி மேக்
பண்ற மைண்ட் செட்டா மாத்து. மைண்ட் செட்டை மொத்தமா சேஞ்ச் பண்ணிடு. அப்கிரேட் யுவர் மைண்ட் செட். அதுதான் ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன். உன் மைண்ட் செட் மொத்தத்தையும் அப்கிரேட் பண்ணு. இந்த சீப்பு அது இது எதுவுமே உனக்கு தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எதோ பொருள் நல்லா இருந்தா என்ன, அதுல சீப் இருந்தானே பிராண்ட் இருந்தானே, அந்த மாதிரி கான்செப்டுக்குள்ள நான் வரவே இல்லை. உனக்கு தேவை மணி. உனக்கு என்ன வேணும்னாலும் நீ வாங்குற அளவுக்கு உனக்கு மணி. பிகாஸ் மணி இஸ் கான்ஃபிடன்ஸ், மணி இஸ் அல்டிமேட். பணம் இருந்துச்சுன்னா அதையே தான் நான் திருப்பி சொல்லுவேன், புரியுதா? ஒரு 10,000 20,000 நீ மேக் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? 10,000 20,000 உனக்கு வந்து சும்மா கிடைக்குது, அப்படி கிடைக்குது. சும்மா கிடைக்குதுன்னா சும்மா கிடைக்காது, ஹார்ட் ஒர்க் போட்டு தான் கிடைக்கும். ஒரு 10-20,000 உனக்கு பயங்கர டோபமைன் ஹிட் ஆகும்போது நீ லேக்ஸ்க்கு அடுத்தது க்ரோர்ஸ், அப்படியே நீ போகும்போது எப்படி இருக்கும் உனக்கு? மில்லியன்ஸ் 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 மில்லியன்ஸ், அப்படியே அந்த மாதிரி உனக்கு ஒரு இது வேணும். ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பயங்கரமான லைஃப் மாத்த முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி 1 whole year will change your entire bloodline. புரியுதா உனக்கு? ஒரே ஒரு வருஷம் தான். ஒரு வருஷம் உன்னால கொடுக்க முடியாதா? இத்தனை வருஷத்தை நாசம் பண்ணல, அது பத்தலையா உனக்கு? ஒரே ஒரு வருஷம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு, இந்த வருஷத்தையும் நாசம் பண்ணிட்டு மறுபடியும் புது வருஷத்துக்கு வெயிட் பண்ணலாமா? மறுக்க இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கலாமா? 1 whole year, அது வந்து எவ்வளோ % நீ உண்மையா நம்புறியா இல்லையா எனக்கு தெரியாது. பட் நான் கண்டிப்பா நம்புறேன். ஒரே ஒரு மாசம் கூட உன் லைஃபை சேஞ்ச் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் 1 year அப்படிங்கிறது கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். நீ தான் நம்பணும். அது நம்பலன்னா வேற எதுவும் சூட மேத்தி எல்லாம் காட்டிட்டு இருக்க முடியும். அப்படி நீ நம்ப மாட்டேன். தயவு செஞ்சு ஒரு கம்ப்ளீட் இயரை அப்படியே மொத்தமா ஒதுக்கி, இந்த ஒரு சேயிங் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே நினைச்சு பார்த்திருப்போம் இந்த மாதிரி, நம்ம வந்து நம்மளோட பிளட் லைன், அந்த ஜெனரேஷன்லயே நம்ம தான் இந்த வந்து பாவர்ட்டி லைனை பிரேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம் தானே. அப்போ அந்த பாவர்ட்டி லைனை நீயும் கஷ்டப்பட்டு, உன் குழந்தையும் கஷ்டப்பட்டு இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கணுமா? தயவு செஞ்சு அந்த உன்னால ஒரு ஹீரோவா பண்ண முடியல, என் லைஃபோட ஹீரோவா என்னால இருக்க முடியல அப்படின்னா, ஒரு வில்லன் மாதிரி அந்த ஒரு வில்லன் எரா அப்படிங்கறத செட் பண்ணிக்கோ. நீ தான் உன் லைஃபோட வில்லன். ஒரு ஹீரோ எவ்வளோக்கு எவ்வளோ அவன் லைஃபை வந்து வச்சுப்பான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா அந்த வில்லனுக்கு இருக்க ஒரு பவர், அந்த ஈகோ லெவல், அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஒரு ஆட்டிடியூட் எனக்கு தெரிஞ்ச ஹீரோக்கு கிடையாது. ஸோ பி வில்லன் இன் யோர் ஓன் லைஃப். அந்த அளவுக்கு பயங்கர மாசாரு. இப்ப நான் முன்னாடி வந்து ஹவு ஐ ஏர்ன்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி அப்படின்னா, நான் கண்டிப்பா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி எல்லாம் 1 monthல எல்லாம் ஏர்ன் பண்ணல. ஆனா அப்படி சொல்லும் போது எனக்கு பார்க்கணும்னு தோணுது இல்ல, எப்படி இவங்க லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி 1 monthல ஏர்ன் பண்ணாங்கன்னு பார்க்க வர தோணுது இல்ல. அப்போ உனக்கு என்ன மணி மேல ஆசை இருக்கு, யூ வாண்ட் டு ஏர்ன் மணி எப்படின்னு டப்புன்னு சொன்னா எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கணும். நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கறது நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல சொல்றேன். பட் ஆனா இப்போ உன் மைண்ட்ல உனக்கு கோல் எதுன்னு தெரியல, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, உன் கோலை சொல்லதான் நான் வந்தேன். உன் கோல் என்ன? மணி மேக் பண்றது. மணி இஸ் யோர் அல்டிமேட் கோல். அந்த மணி மேக் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கறத தயவு செஞ்சு யோசி, புரியுதா? மணி 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 மணி, அவ்வளவுதான். ஒரு டைம் அந்த பயங்கரமான மணி ஏர்ன் பண்ணி, ஃபுல்லா ஏர்ன் பண்ணி உன்னோட மொத்த சந்தோஷத்தையும் நிறைவேற்றிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? அப்படியே இப்படியே இருந்துக்க வேண்டியது. இங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, இங்கேயும் இருந்துடலாம். நீ வந்து மிடில்ல மட்டும் இருக்க முடியாது உன்னால. அதான் சொல்ல வரேன். என்னன்னா, உன்னால லோ கிளாஸ்லயும் இருக்க முடியும், ஹை கிளாஸ்லயும் இருக்க முடியும். ஆனா மிடில்ல இருக்கும்போது என்ன ஆகும்? உன்னால மேலையும் போக முடியாது, கீழையும் போக முடியாது. அதாவது நீ இருக்கிற ரேஞ்சில இருந்து பயங்கரமா சம்பாரிச்சு மேல இருக்கிற லைஃப வாழலாம்னா அதுக்கும் உன்னால போக முடியாது. இதை விட கீழே போறதுக்கும் உனக்கு மனசு வராது. சோ மிடில் கிளாஸ் தான் பயங்கர கேடுகட்ட, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, புரியுதா? சோ இங்க இருக்க அப்படின்னா, இங்க இருந்து இங்க மேல போற பயங்கரமான லெவல். மைண்ட் செட்டை வளர்த்துக்க, மைண்ட் செட்டை மாத்திக்க. மேக் மணி, சேஞ்ச் யுவர் லைஃப். ஓகே, அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தேன். So see you all in another video. It's kind of some money motivation. நீ வச்சுக்கோ, எது வேணா வச்சுக்கோ, ட்ராக் மாறாத. மணி இஸ் யோர் கோல். மறுபடியும் சொல்றேன், மணி இஸ் யோர் கோல். மணி மேக் பண்ணு, பவர் ஆயிரு. இங்க இருக்க எல்லாத்துக்குமே மணி மட்டும்தான் எல்லாமே. மணி இஸ் த ஓன்லி சொல்யூஷன் ஃபார் ஆல் யோர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, பணம் சம்பாரிச்சு அந்த குடிசை பீஸ் நிம்மதி தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், மக்களை சம்பாதிக்க முடியாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பணம் இருந்துச்சுன்னா உன்னால எல்லாமே சம்பாதிக்க முடியுமா? பீப்புள் வருவாங்க, சொசைட்டில மரியாதை கொடுப்பாங்க, எல்லாமே பணத்துக்கு தான் பேசும், புரியுதா? சோ ஏர்ன் மணி, அவ்வளவுதான். ஏர்ன் மணி.
இதை விட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ எப்போ என்கிட்ட பேசினாலுமே நான் ஐ ரெஸ்பெக்ட் மணி, பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். நம்ம ரஜினிகாந்த் சார் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படி இப்படின்னு என்ன ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. தெரிஞ்சுக்கோ, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பணம் இருக்கிறவங்களே இன்னும் பணத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அப்ப நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தெரிய வேணாமா? தெரிஞ்சுக்கணும். மணி எப்பவுமே உனக்கு கான்பிடன்ஸை கொடுக்கும். இந்த செகண்ட் உன் கையில பணம் வந்துச்சுன்னா நீ போய் பயங்கரமா எல்லாத்தையும் மாத்திடுவ. பயங்கர காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுவ. எல்லாமே உனக்கு பணம் சம்பாதிக்கணும் ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு ஆவரேஜா இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்காது. நீயே உன்னை ஏமாத்திட்டு இருக்க. ஆவரேஜா யாருக்குமே இருக்கிறதுக்கு பிடிக்காது. புரியுதா? பணம் சம்பாதிக்கிற, பயங்கரமா வாழ்ற. இப்ப சொல்லு உன்னோட மைண்ட் செட் மாறிச்சா இல்லையா? மைண்ட் செட் மாறல அப்படின்னா உன்னால வேற எந்த இது கேட்டாலும் உனக்கு மைண்ட் செட் மாறாது. தயவு செஞ்சு மைண்ட் செட்டை மாத்திக்க, பயங்கரமா மணி மேக் பண்ணலாம். see you all in another video. என்னக்கா மணி மேக் பண்றதுன்னு சொல்லாம போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோல சொல்லுவேன். பட் இப்போ ஐ வாண்ட் டு ட்ரிகர் யோர் கோல். அந்த கோல் நான் ட்ரிகர் பண்ணி விட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நீ வந்து போவ. புரியுதா? ட்ராக் மாறாத. ஆல் தி பெஸ்ட். அப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். ஓகேயா? if you like this video என்ன பண்ணணும்? do like, share, comment, subscribe and please hype the video. Okay, see you all another video. Tata, take care. Bye bye.